أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله. قال الله تعالى جل جلاله وعما نواله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. هنالك دعا زكريا ربه قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم إني كنت نهيتكم عن زيارة القبور فزوروها أو كما قال عليه الصلاة والسلام. சர்வபுகழும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தாக நம்மையெல்லாம் தோற்றுவித்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் பாக்கியமான ஜும்ஆவுடைய நாளில் சமூகம் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் நம்மிடத்தில் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் அருளால் துல்காதா மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்ஆவை நாமெல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னமும் சில வாரங்களில் துல்ஹஜ் மாதத்தை, பக்ரீத் பெருநாளை, ஹஜ் பெருநாளை எல்லாம் அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் ரப்புல் ஆலமீன் காலமெல்லாம் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவாராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கருணை கிருபை என்னவென்றால், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஒரு நேர்த்தியான தீர்வை வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் பிறக்க வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த மார்க்கம் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை வேற எந்த மதமும் பேச முடியாத இடத்தில் நின்று இந்த மார்க்கம் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை சொல்லி காட்டுகிறது. உள்ளூர் ஆன்மீகத்தில் தொடங்கி உலக அரசியல் வரை ஏற்படக்கூடிய, தனி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தில் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகளை மனிதன் சந்திக்கிறான். நேரங்களில், காலங்களில், அதன் மாற்றங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருக்கிறது. தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பிரச்சனைகள் எல்லாம் மாறுபடுகிறது. மனிதனினுடைய மனங்களுக்கு ஏற்பவும் பிரச்சனைகள் மாறுபடுகிறது. எல்லா காலத்திலேயும் ஏற்படக்கூடிய புது புது பிரச்சனைகள் அத்தனைக்குமான தீர்வை நீங்கள் உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்காத ஒரு தீர்வை, பதிலை, முடிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் வழியாக, ஹதீஸ்களின் வழியாக, இந்த உலகில் தோன்றிய நபிமார்கள், தீர்க்கதரிசிகள், இமாம்களின் வழியாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கியாமத் வரைக்கும் நிச்சயமாக வழங்குகிறான். இன்னமும் 1000 வருஷங்கள் உலகம் போனாலும் சரி, புது புது நவீன பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த மார்க்கம் நமக்கு தருகிறது. அதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு கிடையாது.
ஏனென்று சொன்னால் இடம் பொருள் பார்த்து பேச வேண்டும், குறிப்பறிந்து சில நேரங்களில் செயல்பட வேண்டும் என்று தமிழில் சொல்லுவார்கள். அந்த வகையில் குறிப்பறிந்து சமயோஜித புத்தியோடு செயல்படக்கூடிய சில நன்னடத்தைகளை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. நிலையறிந்து பேச வேண்டும், சந்தர்ப்பம் தெரிந்து அந்த இடத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும். வரலாறுகளுக்குள் நாம் போகிறோம், குர்ஆனுக்குள்ளே ஹதீஸுக்குள்ளே இப்படி நிறைய செய்திகள் நமக்கு கொட்டி கிடக்கிறது. எல்லா காலத்திலேயும் ஒரே செய்தியை திரும்ப திரும்ப மக்களுக்கு மத்தியில் பேச முடியாது. காலங்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மனிதர்களினுடைய மனோநிலைகள் மாறுபடுகிறது, காலங்கள் மாறுபடுகிறது. அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பை கொடுக்க வேண்டும். அந்த தீர்ப்பை நீங்கள் குர்ஆன் மூலம், ஹதீஸின் மூலம் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நிறைய கட்டங்களில் பேசி இருக்கிறார்கள். குர்ஆனுக்குள்ளே நாம் துவக்கமாக பார்க்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி. அந்த நபி எந்த நேரத்தில் எந்த இடத்தில் குறிப்பறிந்து செயல்பட்டார்கள், அந்த செயல்பட்டதனுடைய விளைவாக அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பயனை தருகிறான் என்று குர்ஆன் பேசுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 120 வயதாகிவிட்டது, அவருடைய மனைவிக்கு 80 வயதாகிவிட்டது. ஆனால் இன்னமும் அவர்களுக்கு அல்லாஹ் வழித்தோன்றுதலை, சந்ததிகளை அல்லாஹ் வழங்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே அதை பற்றி அவர்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கவும் இல்லை. ஆனால் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. மரியம் அம்மையாரை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். அப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் உணவு தேடுவதற்காக வேண்டி வெளியிலே கிளம்பி போனார்கள். உள்ளுக்குள்ளே திரும்பி வந்தபோது பள்ளிவாசலினுடைய மெஹராபில் பார்க்கிறார்கள், அந்த பருவ காலங்களுக்கு அப்பாற்பட்டு சில பழங்களை மரியம் அம்மையார் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து, யா மரியம் அன்னாலகி ஹாதா, இது எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்டபோது, காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது என் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து எனக்கு வழங்கப்பட்ட ரிஸ்க் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இடையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெளிவாக புலப்படுகிறது. என்ன? பருவகாலங்களை எல்லாம் கடந்து அல்லாஹுவால் ஒரு பழங்களை தர முடியும் என்று சொன்னால், காலம் போன கடைசியில் ஏன் அல்லாஹ் எனக்கு ஒரு மகனை தரமாட்டான் என்கின்ற மிகப்பெரிய புரிதல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட போது, அந்த இடத்திலேயே அக்கணமே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஹுனாலிக, அக்கணமே கேட்டார்கள். தஆ ஜக்கரியா ரப்பா கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் உன் புறத்திலே இருந்து அழகிய சந்ததியை எனக்கு நீ தா என்று கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 120 வயதில் ஒரு அழகிய பத்தினித்தனமான மிகவும் பேணுதலான ஒரு மகனை அல்லாஹ் வழங்குகிறான். அவர்களுக்கு பெயர் யஹ்யா. அவர்களும் ஒரு நபி அலைஹிஸ்ஸலாம் என்று உலகம் போற்றக்கூடிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை பற்றி எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இன்றைக்கு வரைக்கும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த வரலாறு சொல்லக்கூடிய ஆழமான அழுத்தமான செய்தி என்னவென்றால், காலம் போன கடைசியிலும் அல்லாஹ் நமக்கு பிள்ளை தருவானா என்று அவர்கள் சிந்தித்தார்கள் அல்லவா? ஆனால் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் தருகிறான். அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து குறிப்பறிந்து அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்தில் துஆ செய்தார்கள். அந்த துஆவை அப்படியே அல்லாஹ் வாங்கி கொண்டான். திரும்ப அந்த துஆவிற்கு பகரமாக யஹ்யா என்கின்ற மகனை அல்லாஹ் வழங்கினான் என்று திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு நமக்கு தெரிகிறது. இந்த வரலாற்றிலே இருந்து ஒரு சொல்ல வரக்கூடிய செய்தி, நேரம் காலம் இருக்கிறது. எந்தெந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் தருகிறான், எந்த இடத்தில் நின்று கொண்டு கேட்டால் அல்லாஹ் தருவான் என்கின்ற ஆழமான செய்தியை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கேட்டார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கு பயனாய் இன்னொரு நபியை அவர்களுக்கு வாரிசாக அல்லாஹ் வழங்கினான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே காலங்கள், நேரங்கள், இடங்கள், சூழ்நிலைகள், நிலைகள் சமயோஜித புத்தியோடு சில நேரங்களில் நாம் செயல்பட வேண்டும். செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ்
அவன் புறத்திலே இருந்து நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை நடத்தி காட்டுவான் என்பதற்கு ஆதாரமாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை திருக்குர்ஆனில் பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளில் அவர்களுடைய நபி மொழிகளில் காண கிடைக்கக்கூடிய இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது. காலங்களை முன்வைத்து சில நேரங்களில் செயல்பட வேண்டும். எடுத்த இடத்தில் கண்மூடித்தனமாக செயல்படுவதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பெருமானார் மதீனாவிலே இருக்கக்கூடிய அந்த நேரம் யமன் நாட்டிற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பள்ளிவாசலினுடைய இமாமாக, அந்த யமன் நாட்டினுடைய மிகப்பெரிய நீதிபதியாக, கவர்னராக அவர்களை நியமனம் செய்திருந்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஒரு சமயம் யமன் தேசத்தில் பள்ளிவாசலினுடைய இமாம் தொழ வைத்தார்கள். இஷாவினுடைய தொழ வைக்கிற போது கிட்டத்தட்ட இஷாவினுடைய தொழுகையில் தக்பீர் கட்டி சூரத்துல் பக்ராவை ஓத துவங்கினார்கள். முழுமையாக கிட்டத்தட்ட 2 ஜுசுவை ஓதி முடிக்கிறார்கள். பின்னால் நின்ற ஒரு மனிதர் ஓதக்கூடிய இந்த சலிப்படைந்து ஒரு கட்டத்தில் தொழுகையை முறித்துவிட்டு தனியாக போய் தொழுது வீட்டுக்கு கிளம்புகிறார். மற்ற மக்கள் எல்லாம் பார்த்துவிட்டு இவர் முனாஃபிக் என்று திட்டினார்கள். பள்ளிவாசலினுடைய இமாம் தொழ வைக்கிற போது பின்னால் நின்று தொழாமல் தொழுகையை விட்டு தனியாக போய் இவர் தொழுது சலாம் கொடுத்து விட்டு வீட்டுக்கு போகிறார். இவர் முனாஃபிக் என்று மக்கள் எல்லாம் பேசிய போது நான் முனாஃபிக் அல்ல, இந்த செய்தியை பெருமானாரிடத்திலே போய் நான் சொல்லி காட்டுவேன் என்று சொல்லி பெருமானாரிடத்திலே போய் இதற்காக வேண்டி பதிலை கேட்கிறார்கள். போய் சொன்னார், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷாவுடைய தொழுகையில் பக்ராவுடைய சூறாவை ஓதுகிறார்கள் என்று அவர்கள் முறையிட்ட போது, நடந்த செய்தியெல்லாம் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு கண்டித்தார்கள். யா முஆத் அஃபத்தானுன், முஆத் நீ என்ன ஃபித்னா செய்கிறாயா, மக்களுக்கு மத்தியில் என்ன குழப்பத்தை ஏற்படுத்துகிறாயா என்று திட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதா சல்லா அஹதுக்கும் லின்னாஸ், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் யாராவது தொழ வைத்தால் அந்த தொழுகையை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்னஹும், அந்த தொழுகையாளிகளுக்கு மத்தியில் சகீம, நோயாளிகள் இருப்பார்கள், வயோதிகர்கள் இருப்பார்கள், பலகீனமானவர்கள் இருப்பார்கள். நீ தனியாக தொழுக வேண்டும் என்று நினைத்தால் அப்போது உன்னுடைய தொழுகையை நீ நீட்டிக்கொள். ஆனால் மக்களுக்கு மத்தியில் தொழ வைக்கிற போது தயவு செய்து தொழுகையை நீ சுருக்கிக் கொள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டும். இஷ்டத்திற்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி மணிக்கணக்காக பேசுவது, மணிக்கணக்காக தொழ வைப்பது அல்ல. அதற்காக வேண்டியும் மக்கள் மனங்கள் நினைப்பது போல ஏதோ தாண்டோண்டித்தனமாக சுருக்கமாக தொழ வைப்பதும் அல்ல. அதற்கும் மார்க்கும் சில வழிவகைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதாவது ஃபஜ்ருடைய தொழுகை லுகருடைய தொழுகையாக இருந்தால் திவாலுல் முஃபஸ்ஸல் ஓத வேண்டும். கிட்டத்தட்ட 40 ஆயத்துகள் ஓதப்பட வேண்டும். அஸ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் அவுசாத்துல் முஃபஸ்ஸல் 20 வசனங்கள் 20 ஆயத்துகள் இருக்கக்கூடிய அளவிற்கு ஓத வேண்டும். மக்ரிப் என்று வந்துவிட்டால் கிஸாருல் முஃபஸ்ஸல் 3 ஆயத்து போதுமானது. அதனால்தான் இன்றைக்கும் நம்முடைய இமாம்கள் ஃபஜ்ருடைய தொழுகை நீட்டி முழக்கி தொழுக வைப்பார்கள், மக்ரிபுடைய நேரத்தை சுருக்கமாக தொழுக வைப்பார்கள். மக்களின் நிலை அறிந்து இடம்பொருள் ஏவலுக்கு ஏற்ப குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். சமயோஜன புத்தியோடு நிலையறிந்து சந்தர்ப்பம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் நிறைய விஷயங்களில் கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக தொழ வைக்கக்கூடிய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இதே போல நிறைய செய்தி ஹதீஸுகளுக்குள் புகுந்து பார்த்தால் எக்கச்சக்கமான செய்திகள் கொண்டு கிடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸுரூஹு. பெருமானார் சொன்ன 3 செய்தி, அதில் முதல் செய்தி, நான் இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் சில விஷயங்களை தடை செய்திருந்தேன், 3 விஷயங்களை தடை செய்திருந்தேன். அந்த 3ஐ பிற்காலத்தில் அந்த தடையை உங்களை விட்டு நான் நீக்கிவிட்டேன் என்று சொன்னார்கள். அதில் முதல் செய்தி, கபறுகளை போய் ஜியார்த்து செய்வதை நான் உங்களுக்கு துவக்க காலத்தில் தடை செய்திருந்தேன், இப்போது அந்த தடை நீங்கிவிட்டது, இனிமேல் நீங்கள் கபறுகளை ஜியார்த்து செய்யுங்கள். 2வது செய்தி, குர்பானியினுடைய இறைச்சியை 3 நாளைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது,
என்று நான் தடை செய்திருந்தேன். இப்போது அந்த தடை நீங்கிவிட்டது. இனிமேல் நீங்கள் அந்த குர்பானியினுடைய இறைச்சியை நீங்கள் 3 நாளைக்கு மேலாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது செய்தி, மது அல்ல, மதுவினுடைய சம்பந்தப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று நான் தடை செய்திருந்தேன். பிற்காலத்தில் அந்த தடை உங்களை விட்டு நீங்கிவிட்டது. இப்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்க காலத்தில் தடை செய்து பிற்காலத்தில் அதை அனுமதி கொடுத்த விஷயங்கள் 3 என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, ஏன் அதை தடை செய்தார்கள்? காரணத்தை பெருமானாரை விளக்குகிறார்கள். அதாவது இஸ்லாத்தினுடைய துவக்க காலம், அப்போதுதான் சஹாபாக்கள் விக்கிரக வழிபாடுகளிலே இருந்து, சிலை வழிபாட்டிலே இருந்து இப்போதுதான் புதிதாக இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார்கள். வரக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு தீன் பற்றி உண்டான அறிவுகள் மிக மிக குறைவாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆழமான செய்திகள் எதுவும் சொல்லப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், ஐயாமுல் ஜாஹிலியா என்கின்ற அந்த கற்காலத்தினுடைய பழக்கம், கபறுகளை போய் ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று மக்கள் சென்றால் அந்த கபறுகளை வணங்க துவங்கி விடுவார்கள், அவைகளை சுற்ற துவங்கி விடுவார்கள். சில பேர்கள் நெருங்கிய உறவினராக இருந்தார், நெருங்கிய சொந்தக்காரர்களுடைய கபராக இருந்தால் அந்த கபரில் மாறுகளை அடித்து கொண்டு தலை முடிகளை விருத்தி போட்டுக்கொண்டு ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, சில பேர்கள் நினைப்பது போல இந்த விக்கிரக வழிபாடும் இந்த கபரு ஜியாரத்தும் கிட்டத்தட்ட ஒன்றுதானே என்று விளங்கிக் கொள்வார்கள். இன்றைக்கு நிறைய பேர்கள் சொல்லக்கூடிய நிலை அது. கபறுகளை வணங்குதல், இது வார்த்தையே முதல் தவறு. கபறுகளை முதலில் நாம் வணங்குவதில்லை. வணக்கம் என்பது கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாருக்கும் வணக்கம் கிடையாது. இந்த நெற்றி எவனுக்கும் இந்த உலகத்தில் சஜிதா செய்யாது, பெருமானாருக்கும் கூட இந்த நெற்றி சஜிதா செய்யாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த நெற்றி சஜிதா செய்யும், சாஷ்டாங்கம் செய்யும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கபறுகளை போய் நாம் வணங்குவதில்ல, கபறுகளை ஜியாரத்து செய்கிறோம். ஜியாரத்து என்றால் சந்திப்பு. உங்களுடைய அத்தா அம்மாக்களை போய் சந்திப்பது போல், உறவினர்களை சந்திப்பது போல், நட்பு வட்டாரங்களை சந்திப்பது போல் நீங்கள் போய் கபராளிகளை சந்தியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய ததுக்கிரத்துல் ஆகிரா, மறுமையினுடைய சிந்தனை உங்களுக்கு வரும். எனவே கபறுகளை போய் ஜியாரத்து செய்யுங்கள் என்று பிற்காலத்தில் அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் இதே துவக்க காலத்தில் கொடுத்திருந்தால் மக்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி வந்திருக்கும், சிலை வழிபாடும் கபரினுடைய ஜியாரத்தும் ஒன்று போல தெரிகிறது என்று குழம்பிக் கொள்வார்கள் மக்கள். எனவே ஆழமான ஏகத்துவ கொள்கை முழுமையாக வந்ததற்கு பின்னால், சீரான ஒரு நேர்வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததற்கு பின்னால், இனிமேல் கபறுகளை ஜியாரத்து செய்யுங்கள், கபர் ஜியாரத்தும் சிலை வணக்க வழிபாடும் ஒன்றல்ல, அது வேறு இது வேறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக விளக்கி கொடுத்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் அந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் குழப்பவாதிகளாக ஆகிவிடுவார்களோ என்று பெருமானார் தடை செய்தார்களே, அந்த இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் இருந்து அந்த முழுமையான தீனை விளங்காதவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்களோ என்னவோ, கபறுகளை ஜியாரத்து செய்ய வேண்டாம் ஏனென்று சொன்னால் அது கிட்டத்தட்ட அல்லாஹ்வை இணை வைப்பதற்கு சமம் என்று இன்றைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. எனவே பெருமானார் ஆரம்பத்தில் கபரை வேண்டாம் என்று தடை செய்து பிற்காலத்தில் அதை கூடும் என்று அனுமதித்தார்கள். இரண்டாவது செய்தி, குர்பானியினுடைய இறைச்சியை என்ன செய்ய வேண்டாம், 3 நாளைக்கு மேல் வைத்திருக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால், அந்த காலத்தில் ஏழை எளிய மக்கள் நிறைய, ஏழை மக்களினுடைய பசி தீர்க்க வேண்டும் என்பதுதான் எல்லா பெருநாட்களினுடைய மிகப்பெரிய செய்தி. ஆனால் நிறைய பேர் பணக்காரர்கள் குர்பானியை கொடுத்து இறைச்சியை தான் சாப்பிடுவது, உறவினர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு கொடுத்துவிட்டு மீதி இறைச்சியை சேமித்து வைக்க ஆரம்பித்தார்கள். அப்ப ஏழ்மை அன்றைக்கு ஒழியவில்லை. ஏழ்மை ஒழியாத பட்சத்தில் பெருமானார் சட்டம் போட்டார்கள், இனிமேல் யாரும் 3 நாளைக்கு மேல குர்பானி இறைச்சியை வைத்துக் கொள்வது ஹராம். இப்போது எல்லா மக்களுக்கும் அந்த 3 நாளைக்குள்ளாகவே தூக்கி தூக்கி இறைச்சியை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பின்னாட்களில் தன்னிறைவான வாழ்க்கை பொருளாதாரம் வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் அந்த இறைச்சியை நீங்கள் 3 நாளைக்கு மேல் வைத்துக் கொள்ளலாம், உப்பு கண்டம் போட்டுக் கொள்ளலாம், அதை பதப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்த வரலாறு இருக்கிறது. மூன்றாவது செய்தி, மதுவினுடைய அந்த பாத்திரம், மரத்தால் செய்யப்பட்ட மதுக்குழுவை, தோளால் செய்யப்பட்டவை,
இவைகளை ஏன் பெருமானார் தடை செய்தார்கள்? முழுமையாக மது ஹராம் என்று வந்ததற்கு பின்னாலும் யாராவது ஒருவர் அந்த மது சம்பந்தப்பட்ட பொருட்களை பார்க்கிற போது திரும்பவும் எங்கே அந்த மிகப்பெரிய மோசமான காலத்திற்கு போய்விடுவார்களோ, நாசமாகி விடுவார்களோ என்று பெருமானார் பயந்திருக்கிறார்கள். சில விஷயங்களை பார்க்கிற போது விட்டுவிட்டாலும் அந்த தீமையினுடைய பொருட்களை பார்க்கிற போது திரும்ப அந்த தீமை நினைவுக்கு வரும். என் தந்தையை கொலை செய்தவரை பார்க்கிற போது, அந்த மனிதரை பார்க்கிற போது அல்ல, அந்த கொலை செய்த அந்த கத்தி ஆயுதத்தை பார்க்கிற போது கூட அந்த நினைவு வந்து கொண்டே இருக்கும் அல்லவா? அதுபோல் சில நேரங்களில் மது விட்டு ஒழித்தாலும் அந்த பாத்திரங்களை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற போது எங்கே நாம் திரும்ப மது குடித்து விடுவோமோ என்கின்ற பேர் அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் மது அல்ல, மதுவினுடைய பாத்திரம் கூட உங்களுக்கு ஹராம். பழச்சாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கடுமையான வெயில், மிகப்பெரிய பாலைவனம், தண்ணீர் குடிப்பதற்கு சில நேரங்களில் உப்பு தண்ணியாக இருக்கும். அந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் இனிப்பு தண்ணியாக மாற்றுவதற்காக வேண்டி பேரிக்கமலங்களை உள்ளுக்குள்ளே போட்டு ஊற வைப்பார்கள். அதற்கு பின்னால் தண்ணீரை எடுத்து குடிப்பார்கள். தண்ணீர் கொஞ்சம் சுவையாக இருக்கும். எனவே இந்த தண்ணீரை அந்த மதுவினுடைய பாத்திரத்தில் கூட பயன்படுத்த வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பிற்காலத்தில் அதை அனுமதி கொடுத்ததற்கு பின்னால் ஃபஜ்தனிபு குல்ல முஸ்கிரின், இருந்தாலும் நீங்கள் போதை தரக்கூடிய எல்லா பொருட்களையும் விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். போதை தரக்கூடிய எல்லா பொருளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போது திராட்சையை தண்ணீரில் போட்டு ஊற வைக்கிறோம், பேரிச்சம்பழத்தை தண்ணீரில் போட்டு ஊற வைக்கிறோம். ஒரு நாள் ஊறுச்சுன்னா அது ஜூஸு, பழச்சாறு. 2 நாள் 3 நாள் அது புளித்து போனதற்கு பின்னால் பார்த்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மதுவாக மாறிவிடும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழச்சாறு குடிக்கலாம், அது ஹலால். ஆனால் காலப்போக்கில் அப்படியே மூடி வைத்து திறந்து விட்டால் அது மதுவாக மாறிவிடும். போதை தரக்கூடிய சின்ன பொருட்களாக இருந்தாலும் அதுவும் ஹராம் என்று தடை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 3 செய்தி சொல்ல வரக்கூடிய அழுத்தமான செய்தி என்னவென்றால், இடம் பொருள் ஏவல் அறிந்து சில நேரங்களில் செயல்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஜியாரத்துடைய விஷயத்தில், குர்பானியினுடைய இறைச்சி விஷயத்தில், மதுவினுடைய பாத்திரத்தில் விஷயத்தில் இடம் பொருள் ஏவல் அறிந்து குறிப்பறிந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் மிக அழுத்தமான சில விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. எதிரில் இருக்கக்கூடியவர் யார், என்ன நிலையில் இருக்கிறார், அந்த நிலை அறிந்து நீங்கள் பேச வேண்டும். எல்லா காலத்திலையும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் மார்க்க சட்டம் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், எதிரிலே வரக்கூடியவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை கண்களை பார்த்து எடை போடக்கூடிய பெரிய ஆற்றல் இமாம்களுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட இமாம் அவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், இமாம் அவர்களே, நாம் உழு செய்கிறோம். இந்த உழு செய்கிற போது உழுவில் எல்லா உறுப்புகளையும் 3 முறை கழுவு வரும். ஆனால் ஒரே ஒரு முறை எல்லா உறுப்புகளையும் கழுவினாலும் ஒழு கூடும் தானே என்று கேள்வி கேட்கிறார். அதாவது கைகளை, வாயை, நாசிக்கு, முகத்தை எல்லாத்தையும் 3 முறை கழுவ வேண்டும், மசகை தவிர. ஆனால் அவர் என்ன கேட்கிறார், கையை ஒரு தடவை கழுவினாலும் ஒழு கூடும் தானே, வாயை ஒரு தடவை குப்பளித்தாலும் ஒழு கூடும் தானே என்று கேட்கிறார். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்லை, 3 முறை கழுகியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார்கள். ஏன் இப்படி சட்டம் சொன்னார்கள்? எல்லா இமாம்களிடத்திலையும் 4 மதுஹப், ஹனஃபியாக இருந்தாலும், ஷாஃபியாக இருந்தாலும், மாலிக்கியாக, ஹம்பலியாக, எல்லா மதுஹபுகளையும் ஒரே ஒரு முறை கழுவினாலும் கூட ஒழு நிறைவேறிவிடும். ஆனால் இது சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, சில கட்டங்கள் இருக்கிறது. கடுமையான குளிர்காலத்தில் ஒழு செய்ய முடியாது. அந்த நேரத்தில் வேண்டுமானால் வேற வழி இல்லாமல் ஒரு முறை கழுவினால் போதுமானது. தண்ணீர் கிடைக்கவில்லை, 3 முறை என்று கழுவிக்கொண்டே போனால் தண்ணீர் காலியாகிவிடும். அப்போது ஒரு முறை கழுவினால் போதுமானது. அப்போ ஒரு முறை கழுவினாலும் பர்லு நிறைவேறிவிடும். ஆனால் 3 முறை கழுவுவது என்பது சுன்னத்து. எனவே அந்த மனிதருக்கு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்லை, 3 முறை கழுவியே ஆக வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். காரணம் என்னவென்றால், வந்து நின்ற மனிதரினுடைய நிலையறிந்து பதில் சொன்னார்கள். ஏன்னா வந்து நின்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்திலையும் மிக மிக கவனக்குறைவாக இருக்கக்கூடிய மனிதர், பொதுபோக்காக இருக்கக்கூடிய மனிதர். இல்லை ஒரு தடவை கழுவினாலும் பரவாயில்லை என்று சொன்னால்
இக்கட்டான சூழ்நிலைகளில் செய்யக்கூடிய அந்த ஒரே ஒரு தடவை கழுவினால் போதும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா காலத்திலையும் வாழ்நாள் முழுக்க அவர் ஒரே முறைதான் கழுவுவார், இரண்டாவது முறை கழுவ மாட்டார். எனவே எதிரிலே வந்து நிற்கக்கூடிய மனிதரின் நிலை அறிந்து சில நேரங்களில் சட்டங்களை பிரயோகிக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய தீர்ப்பு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாணவர்களோடு அமர்ந்திருக்கிற போது கையிலே கத்தியோடு கண்ணிலே வெறி கொண்டு ஒரு மனிதர் வந்து நின்றார். வந்து நின்று என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு முஸ்லீமை கொலை செய்தால் அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டார். வந்து நின்று கேட்ட உடனேயே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, எந்த காலத்திலையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், ஒரு முஸ்லீமை கொலை செய்தால் நிச்சயமாக நரகம் தானே என்று சொல்லி அனுப்பினார். போனதற்கு பின்னால் எல்லா மாணவர்களுக்கும் பெரிய அதிர்ச்சி. எந்த நிலையிலையும் இப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை உங்களுடைய நாவிலே இருந்து வந்து நாங்கள் பார்த்ததில்லை, ஏன் இப்படி கடுமையான சட்டம் சொன்னீர்கள் என்று சொன்னபோது அந்த வந்த நபரை பின்தொடர்ந்து போக சொல்லி சில மாணவர்களை அனுப்பி வைத்தார்கள். போய்விட்டு வந்து சொன்னார்கள், அந்த கண்களில் இருந்த கொலைவெறி, நான் இல்லை அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுமா, நரகம்லாம் கிடையாது என்று சொன்னால் அவன் ஒரு மனிதனை குத்தி கொள்வதற்கு தயாராக போகிறான். எனவே ஒரு மனிதனின் நிலை அறிந்து சில நேரங்களில் சட்டம் சொல்லப்பட வேண்டும். சரி, அந்த மனிதன் நல்ல நிலைமையில் வந்து நின்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். பாவ மன்னிப்பு வேண்டும் என்று கேட்கக்கூடியவனுக்கு எந்த காலத்திலையும் பாவ மன்னிப்பினுடைய வாசலை நான் மூடி வைப்பதில்லை. ஆனால் பாவம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து நின்றவனுக்கு எந்த காலத்திலையும் பாவத்தினுடைய கதவை நான் திறந்து வைக்க மாட்டேன் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலை அறிந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து சமயோஜித புத்தியோடு அந்த நிலையில் புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை சொல்லி காட்டுவார்கள். இப்படி மார்க்கம் சொல்லக்கூடிய நிறைய செய்திகள் இருக்கிறது. குர்ஆனுக்குள்ளே ஹதீஸுக்குள்ளே பொதிந்து கிடக்கக்கூடிய எக்கச்சக்கமான செய்திகள். சில நேரங்களில் சில அரசர்கள் கூட இப்படி சில விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், முகலாய மன்னர்கள் இந்த மண்ணை 800 வருஷம் ஆண்டிருக்கிறார்கள். அதில் கடைசி மன்னராக வந்தவர் தான் மன்னர் பகதூர் ஷா. அவருடைய வரலாறுகள் நமக்கு தெரிந்திருக்கும். பகதூர் ஷா 1847 டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது அன்றைக்கு இருந்த ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரனுடைய அதிகாரி ஒரு மனிதர் இருந்தார், கைது என்று அந்த அதிகாரிக்கு பெயர். இந்த கைது டெல்லியில் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருப்பதை பல வருஷங்களாக பார்த்து கொண்டே இருப்பவர். இந்த மக்களுக்கு மத்தியில் சில நேரங்களில் இந்த மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சில நேரங்களில் இந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் செயல்படுவார்கள். இவர் என்ன செய்தார்? தன் மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த கைது, நாளை இஸ்லாமியர்கள் பக்ரீத் பெருநாளை கொண்டாடுகிறார்கள். பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் இந்து மக்கள், இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய பசுமாட்டை, காளை மாட்டை இந்த முஸ்லீம்கள் அறுக்கிறார்கள் என்று மிகப்பெரிய ஒரு மதக்கலவரத்தை நான் ஏற்படுத்துவதற்காக வேண்டி எல்லா தயாரிப்பும் நான் செய்து விட்டேன் என்று சொல்லி கடிதம் எழுதினார். ஆனால் இந்த கடிதம் எப்படியோ மன்னர் பகதூர் ஷாவிற்கு கிடைத்து விட்டது. அதை வாங்கி படித்தவர் இரவோடு இரவாக தன் முஸ்லீம் நாட்டு மக்களை அத்தனை பேரையும் அழைத்து சொன்னார், நாளை பக்ரீத் பெருநாள், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆளை குர்பானி கொடுக்கலாம், மாலை, ஒட்டகத்தை மூன்றையும் அனுமதித்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கே சதி செய்கிறார்கள். எனவே அந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி நாளை முஸ்லீம்கள் யாரும் பக்ரீத் பெருநாளில் மாட்டை அறுக்கவே கூடாது என்று சட்டம் போட்டார். அடுத்த நாள் அவர்கள் எதிர்பார்த்தது போல எந்த மத கலவரமும் ஏற்படவில்லை. மாட்டை யாரும் மறுக்கவில்லை, ஆட்டை மட்டும் குர்பானி கொடுத்தார்கள், ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள். ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தடை செய்து சாதுரியமாக சில நேரங்களில் மன்னர்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள், குறிப்பாக பகதூர் ஷா போன்ற மன்னர்கள். எனவே இந்த இஸ்லாத்தில் சில நேரங்களில் இப்படி செயல்படலாம், அனுமதி இருக்கிறது என்று நாம் குர்ஆனின் வழியாக பார்த்திருக்கிறோம், ஹதீஸின் வழியாக பார்த்திருக்கிறோம், சில மன்னர்கள் செயல்படுத்தி பார்த்திருக்கிறோம். எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்படி நடந்திருக்கிறது. வரலாற்றில் இன்றைக்கும் வாழ்ந்த சில உலமாக்கள் இதுபோல சில விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நீடூர் மதரசாவினுடைய முதல்வராக இருந்தவர்கள் அல்லாமா மர்ஹூம் ஹாஜி ஷம்சுல் ஹுதா பாத்தவி ஹசரத் அவர்கள் நீடூர் மதரசாவினுடைய முதல்வராக அவர்கள் இருந்தார்கள். மிகப்பெரிய நகைச்சுவைக்கு சொந்தக்காரர்கள்.
அழகாக பயான் பேசுவார்கள். மக்களுக்கு மத்தியில் சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார்கள். அப்படி ஒரு சமயம் அவர்கள் தன்னுடைய அறையில் இருந்தபோது ஒரு மனிதர், பாமர மனிதர் வந்து நின்று ஒரு விஷயத்தை கேட்கிறார். என்ன கேட்டார்னு சொன்னால், நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், அந்த வீடு வந்து திறப்பு விழா நடத்த வேண்டும், எப்போது நல்ல நேரம் கொஞ்சம் பார்த்து குறித்து தாருங்கள் என்று சொன்னபோது ஹஜ்ரத் அவர்கள் இந்த பால் கிதாபை எடுத்து ஏதோ ஒரு பக்கத்தை திறந்து, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையை தொழ வேண்டும், தொழுதற்கு பின்னால் அந்த நேரம் மிகவும் நல்ல நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டிற்காக வேண்டி பால் காய்ச்சி குடி போகலாம் என்று சொல்லி அனுப்பினார். பக்கத்தில் இருந்த இன்னொரு ஹஜ்ரத் அவங்க கேட்டாங்கன்னா, என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது ஒன்றும் இல்லையே, எல்லா நாளும் எல்லா நேரம் நல்ல நேரம் தானே, ஏன் இவருக்கு அப்படி சொல்லி அனுப்பினீர்கள் என்று கேட்டபோது ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்களாம், இல்லை, வந்து நின்றவர் பாமரர், எல்லா நாளும் நல்ல நாள் எல்லா நேரம் நல்ல நேரம் என்று சொன்னால் இவங்க தாயார் பழைய மனுஷி, ஆதிகாலத்து ஆளு. இவர்கள் நான் எல்லா நேரம் நல்ல நேரம் இப்படியே சொல்லி சொல்லி அனுப்பிவிட்டால் அவர்கள் இந்த மாயவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜோசியக்காரனுடைய பெயரை சொல்லி இந்த ஜோசியக்காரனிடத்திலே போய் நல்ல நேரம் குறிப்பதற்காக வேண்டி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த அவர்களினுடைய இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி, அவர்களினுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சில நேரங்களில் இதுபோல விஷயங்களை கையாளலாம், தப்பில்லை, மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்கள் என்கின்ற பத்திரிகை செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்களில் இப்படி சமயோஜித புத்தியோடு செயல்படக்கூடிய ஆற்றலை, அப்படி செயல்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வாழக்கூடிய காலமெல்லாம் புத்திசாலித்தனத்தோடு வாழக்கூடிய, தூர்நோக்கு சிந்தனையோடு, இடம் பொருள் ஏவல் அறிந்து குறிப்பறிந்து செயல்படக்கூடிய அதிபுத்திசாலித்தனத்தை எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.